ஹாய் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான டே நினைக்கிறேன், பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஸோ நான் ஒரு ஸ்ரீலங்கன், பட் சரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது எங்களோட ஸ்ரீலங்கன் பொலிட்டிக்கல் விட என்ற அதை கூட அது வடிவாக உண்மையில் அது ஸ்ரீலங்கன் பொலிட்டிக்கலை பற்றி தெரியும். மேபி இது விஜய் வர்றதுக்காக இருக்கலாம். விஜய் வந்து டிவிகேல போட்டிடுறபடியாக இருக்கலாம் இந்த ஹைப் வந்து. ஸோ எல்லாருமே பரபரண்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய என்னென்னா 20 வருஷத்துக்கு இல்லாமல் இந்த முறை தான் ஏதோ இந்த ஓட் போடுற அந்த பெர்சன்டேஜ் வந்து கூடன்னு சொல்கிறாங்க பிகாஸ் ஆஃப் விஜய். அண்டு நிறைய வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள் வந்து டிக்கெட்டை போட்டு, டிக்கெட் வந்து சும்மா இல்லை, இங்கே வெளிநாட்டில் வந்து 1 மாத சேலரி அதெல்லாம் போட்டு எல்லோரும் ஓட் போடுறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க, வேறு நாடு அண்ட் இந்தியாவில் வேறு ஸ்டேட்லேருந்து. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் நிறைய பேர் வந்து விஜயில் வந்து நம்பிக்கை வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் சின்னலேருந்து விஜயின் ஃபேன் தான். பட் வில் சி. ஒரு இந்தியா தமிழ்நாட்டை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபேமிலி தான், 2 கட்சி தான் மாறி மாறி வந்து கொண்டே இருக்குது. அதில் திமுக வந்து ஒரு மன்னராட்சி மாதிரி இந்த ஃபேமிலி அரசியல் அப்படி இப்படி போய்கொண்டு இருக்குது. பட் எல்லோரும் நினைக்கிறத மாதிரி ஒரு ஆள் வந்தால் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆள் வந்தால் வந்து ஒரு சேஞ்ச் வருமான்னு நினைக்கிறேன். ஏன்டா அங்கேயே நிறைய இஷ்யூ போய்கொண்டு இருக்குது, நிறைய பிரச்சனை அதுகள். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு நினைக்கிறேன். ஸோ யங்ஸ்டரை பார்த்திங்கன்னா விஜய் ஒன்லி விஜய் தானே. இந்த மாதிரி நிறைய ஸ்ரீலங்கனும் வந்து சரியான இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். ஸோ யார் வந்து வின் பண்ணுவாங்கன்ட்டு இன்றைக்கு vote அண்ட் May 4th தான் தெரியுமான்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஸோ May 4th விஜய், ஐ மீன் ஜோசப் விஜய் என்கின்ற நான் என்ற ஒரு டைலாக் கேட்குமான்னு நினைக்கிறேன். ஐ மீன் சிஎம் அவர் வரண்டு. ஸோ வில் சி இந்த மாதிரி யார் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க. ஸோ எனக்கும் விஜய் பிடிக்கும், விஜய் வந்தால் நல்ல நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். பாய்.